ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்கிரீம் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னாவே அந்த ஐஸ்கிரீம்லாம் அது என்ன மெல்ட் ஆகிருக்கும். ஸோ உள்ளே கண்டிப்பாக மெல்ட் ஆகிருக்கும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம முதல்ல சாப்பிட முடியல. வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சுனால சாப்பிட முடியல. அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஃபியூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எஸ், மெல்ட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் கேக் மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஸ்கிரீம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மெல்ட் ஆயிடுச்சு. நான் உள்ளே ஐஸ்கிரீம் தான் இருக்கும், இடையில மேலே கேக் இருந்தாலும் உள்ள ஐஸ்கிரீம் தானே இருக்கும். ஸோ அந்த ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆகி தனி மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது அப்போவே சாப்பிட வேண்டியதுனால அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ தான் நான் சாப்பிட்டு இந்த வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் என்னால் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். வாவ், வேற லெவலு. உள்ள ஐஸ்கிரீம் மட்டும் கரைஞ்சிருக்கு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேக்கோட அது சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. வேற லெவலாக இருக்குது. இவ்வளோதையும் நல்லா இப்போ சார் இவ்வளோதையும் இப்போ ஒரே டைமில் சாப்பிட முடியுமான்னு தெரியல. பட் பாதி சாப்பிட்டு வச்சுட்டு கொஞ்சம் விஷயம்னா சாப்பிட்லாம். பாப்போ, இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ. ஓகே, இப்போ என்னோட ஃபேன்ஸும் சாப்பிடுங்கோ. ஓகே, இப்போ இன்பா சாப்பிடு. ஓகே, உள்ள க்ரீம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எப்போவுமே கேக் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் இன்னும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் கேக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ்கிரீமும் கேக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவலு. வேற லெவலு. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆல்சோ இருக்கு. இது கீழே விழுந்துட போகுது வேற. கொஞ்சம் சாச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். நான் மட்டுமே உங்க எல்லாரையும் பார்க்க சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்தாங்க, இன்னொரு வழி வாங்கிக்கோங்க. பாப்பு, பொண்டாட்டி கொஞ்சம் வாங்கிக்கோ, 100 ரூபாய் வாங்கிக்கோ. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கேக்குக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் வாங்கி வச்சு சாப்பிட்டனா இன்னும் டேஸ்ட் ஆகிடும். இவ்வளோதான் நல்லா சாப்பிட முடியாது. இப்போ வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஐஸ்கிரீம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த கேக் சாப்பிட்டதில்லை. பிளாக் ஃபாரஸ்ட்டில் நார்மல் கேக் சாப்பிட்ருக்கேன், ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டதில்லை. வேறு லெவலில் இருக்குது.
வயிறு கேட்டு போட்டுருச்சு. அப்படி இருந்தாலும் 2-3 வாய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா வேறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் வயிறு செரிக்க சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. போதும், எனக்கு போதும், இப்போ எனக்கு போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செரிச்சதுக்கப்புறம் திரும்ப இதை சாப்பிட்றலாம். போதும் போதும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுக்க தோணுது. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்படி இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் பொண்டாட்டி. லவ் யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். இந்த கேக் வந்து வேறு லெவலில் இருக்குது. எப்பமா வருது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, கேக்கு பாதி இருக்கு இன்னும். இதை வந்து அடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த கேக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தட் பை ஃப்ரம் பின்பா. பை பை, see you.